வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் ஒலிக்கும் கூட்டணி ஆட்சி குரல். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக வாய்ப்பு தருமா? வாங்க வீடியோவை முடிவாக காண்கலாம். அதாவது தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்ந்து வரும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளையும் தங்கள் கூட்டணி ஆட்சி என்ற விவாதம் பல்வேறு கூட்டணிகளுக்கிடையே ஒலிக்க தொடங்கியதுதான். அந்த வகையில் தான் குறிப்பாக திமுக கூட்டணியை எடுத்துக்கொண்டால் கடந்த சில நாட்களாகவே கூட்டணி ஆட்சியில் பங்கு என்ற குரலை காங்கிரஸ் கட்சி எழுப்பி வருகிறது. திருச்சி வேலுச்சாமி போன்ற மூத்த தலைவர்களால் முன்வைக்கும் போது கூட அது பெரிதாக கவனிக்கப்படவில்லை. ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த கருத்தை ஆதரிக்கும் பொழுது சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது என்ற நிலைக்குத்தான் இந்த விவாதமானது அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல போகிறார்களா என்ற கேள்வியும் எழுகிறதா. அதாவது திமுக கூட்டணிக்கு ஒலிக்கும் கூட்டணி ஆட்சிக்கான குரல்கள் என்னவென்றால் இவர்களின் நிலைப்பாடு சற்று வித்தியாசமானது. தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி அதை மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டும். அவர்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அதிகாரத்தில் பங்கு, இல்லையெனில் ஆட்சி பங்கில் கிடையாது என்று மறுத்து விடுவோம் என்கிறார்களாம். அதாவது கூட்டணி ஆட்சி குறித்த நீண்ட காலமாகவே பேசி வரக்கூடிய கட்சி இருப்பினும் போதிய அழுத்தம் எதுவும் தராமல் அவ்வப்போது பின்வாங்கி வருகிறது. இதுவரை கூட்டணி ஆட்சி குறித்து எந்த கருத்தையும் முன்வைக்கவில்லை என்று மதிமுக கூட்டணி ஆட்சிகளுக்கு குரல் கொடுக்கும் வகையில்தான் திமுகவின் மூத்த தலைவர் அவ்வப்போது பேசி வருகிறார். தற்போது கூட்டணி ஆட்சிக்கான தேவை தமிழகத்தில் எழவில்லை என்பதுதான் திமுக தரப்பிலிருந்து பதிலாக இருக்கிறது. இதன் மூலம் தங்களின் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள திமுக தயாராக இல்லை என்றும் கூறியிருந்தாராம். அது மட்டுமின்றி பாமகவை பொறுத்தவரை ராமதாஸ் அன்புமணி இடையான ஒரு உரசல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதற்கிடையே ஆட்சிதான் பங்கு குறித்து அன்புமணி குரல் கொடுக்க ஆரம்பித்துள்ளார். இது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று ராமதாஸ் கூறினாலும் கூட பாமகவின் எதிர்கால அரசியல் கூட்டணி ஆட்சிக்கு ஒரு முக்கியத்துவம் அளிப்பாரா என்றே தெரிகிறதா. 2026 தேர்தலுக்கு ஓராண்டிற்கு முன்பாகவே அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் வாரம் 2 முறை கூட்டணி ஆட்சி குறித்து பேசி சலசலப்பையும் ஏற்படுத்தி வருகிறார். இதற்கு அதிமுக தலைவர்கள்லாம் பதிலளித்த போது அமித்ஷா விடுவதாக தெரியவில்லை. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் இந்த கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றுதான் கூறுகிறார். அமித்ஷா கூறுகிறாரோ தவிர கூட்டணி ஆட்சி என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருபோதும் கூறவில்லை என்றே மக்கள் பார்வையாக பார்க்கப்படுகிறதா. அது மட்டுமின்றி இது தொடர்பாக தொலைக்காட்சி விவாதம் ஒன்று பேசிய மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் திமுக மற்றும் அதிமுக கூட்டணியில் புதிதாக கூட்டணி ஆட்சி குறித்த குரல்களெல்லாம் ஒழிப்பதன் பின்னணியில்தான் வர இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களை கேட்டு பெறுவதற்காக ஒரு தொடக்கம் இருப்பினும் திராவிட கட்சிகள் கடைசி நேரத்தில் கூட இந்த விஷயத்தை எப்படி கையாளப் போகிறார்கள் என்பதை பொறுத்து சீட்களை ஒதுக்குவாக விவகாரங்கள் இருக்குமா. அது மட்டுமின்றி அதிகாரத்தை பங்கு கொள்வதுதான் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக செயல் என்று தற்போதைய அரசியல் சூழலில் எந்த ஒரு கட்சியும் தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுவது கண்டிப்பாக தமிழகத்தில் சாத்தியமில்லை என்றே அவர் கூறுகிறார். எனவே கூட்டணி என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியிருக்கிறது. இதை வைத்து பார்க்கும் பொழுது தமிழகத்தின் எதிர்கால அரசியல் களம் கூட்டணி ஆட்சியை நோக்கிதான் கண்டிப்பாக நிச்சயம் நகரும். அது மட்டுமன்றி 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சிதான் கண்டிப்பாக தமிழகத்தில் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் கூறியிருந்தாராம். அது மட்டுமன்றி மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் இதை தெரிவித்திருந்தார். அது மட்டுமன்றி மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.